வணக்கம். கோச்சடியான் மீண்டும் வருகிறார். சமீபத்தில் பார்க்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2014ஆம் ஆண்டு அனிமேஷனில் வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படமான கோச்சடையான் திரைப்படத்தை மறு வெளியீடு செய்யலாம் என்ற திட்டத்தை கையில் எடுத்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அந்த திரைப்படத்தை மறு வெளியீடும் பண்ணுறவும் அண்ட் ரீமாஸ்டர்டு ஏஐ வெர்ஷனை பயன்படுத்தி வெளியிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை முன் வச்சு அதற்காக பார்த்தீங்கன்னா குட்டி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசரை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, உண்மையில் நல்லா இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், அந்த கதைக்களம், அந்த ஸ்மைல், லிப்ஸ் மூமெண்ட்ஸ் அசைறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாட்டாக இல்லை, கொஞ்சம் ரியலிட்டிக்காக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பலருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கோச்சடியான் அந்த ஏஐ வெர்ஷன் ரீமாஸ்டர் வெர்ஷன் மறு வெளியீடு அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. தனி விதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சிருக்கு உயர்நீதிமன்றம். மீடியா ஒன் நிறுவனம் பெற்ற கடனை திருப்பி தராதால் தொடர்ந்த வழக்கில் ஈராஸ் நிறுவனம் உரிமம் பெற்றது தெரிந்தும் முறையான கோரிக்கை வைக்காததால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தற்போது செய்திகளில் இருக்குது. அதாவதுங்க என்னென்னா, அந்த ஹீரோஸ் நிறுவனம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஓகேங்களா, அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ்க்கு நான் கொஞ்சம் பணம் பெண்டிங் அந்த பேமெண்ட்ஸ் இஷ்யூவில் இருக்குது, ஓகேங்களா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மீடியா நிறுவனம் பார்த்து அவங்க தான் இப்போ ரீமாஸ்டர் பண்ணி அந்த படத்தை அவங்ககிட்ட டேக் ஓவர் பண்ணி அவங்க ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ண திட்டமிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பேமெண்ட் இஷ்யூ பெண்டிங் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கேஸாக ஃபைல் பண்ணிக்காங்க. நீங்கள் ஏஐயில் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கு போடாங்க தெரியுங்களா. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆயிருக்கு. இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா கோச்சடையான் அப்படிங்கிற திரைப்படம் வர இருக்குது, ஓகேங்களா. அண்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தின அந்த ஒரு காட்சியில் நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையான திரைப்படமாக இருந்ததுன்னா கோச்சடையான் திரைப்படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்கன்னா, உண்மையை சொல்கிறேங்க, இப்போ நம்ம 1000 கோடி கனவு இண்டஸ்ட்ரிட்டு இந்த பாகுபலி படம் எல்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்கும்போது கோச்சடையான் திரைப்படத்தை நம்ம அப்போயே கொண்டாடிருக்கணும். அருமையான ஸ்க்ரீன் பிளே, ரியலிட்டிக்காக இல்லை, அனிமேஷனாக போனதுனால தான் அந்த படம் அந்த டைமில் சரியாக ஓடலை. ஸோ ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, கோச்சடையான் சரியாக போகலை, லிங்கா சரியாக போகலன்னு சொன்னோன்னே ரஜினி அவ்வளோதான் அண்ணன் ஆடிட்டார், அசந்துட்டார். ஏன்னா பார்த்தாங்க இந்த குதிரை 10 வருஷம் ஓடிட்டு இருக்குது, 20 வருஷம் ஓடிட்டு இருக்குது, 30 வருஷம் 40 வருஷம் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த டைமில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர் எடுத்த புதிய முயற்சி சக்ஸஸ். அனிமேஷனில் ஒரு படத்தை கொண்டு வந்துட்டாங்க. பட் மக்களுக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. உண்மையை சொல்லப்போனால் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுதான் படம், ஓகேங்களா. ஸோ அவங்களோட முயற்சி சக்ஸஸ், ஓகேங்களா. ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொஞ்சம் ரியலிட்டிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம பாகுபலிங்கிற படம் வந்திருக்கு, பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காது. ஸோ மீண்டும் கோச்சடையான் அப்படிங்கிற திரைப்படம் வர இருக்குது. அதற்கு போட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.